ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பிக்கிறேன். எனது பழைய பெயர் சுதாகர், புது பெயர் அகமத். இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு இறைவன் கருணையாளனா, ஏன் கொடூரமாக இருக்கான்? அதை ரெண்டு எடுப்பாங்க பேசுகிறோம். இதில் குறிப்பிட்ட சொல்லணும்னா நாத்திகர்கள், இறை மறுப்பாளர்னு சொல்லலாம், இறைவனை இல்லைன்னு சொல்கிற கூட்டம் இருக்கலாம், இறைவனை சரிவர புரியாமல் வாழ்கிற ஒரு கூட்டமும் இருப்பாங்க. இதில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து இந்த மாதிரி போர் இல்லை இழப்பு, நிலநடுக்கம், பொருள் இழப்பு, உயிரிழப்பு எது நடந்தாலும் உங்கள் இறைவன் எங்கன்னுவாங்க. இந்த பக்கம் வந்துடுவாங்க அடுத்து, உங்கள் இறைவன் அவ்வளோ கொடூரமாக இருக்கான், நரகத்தில் போடுவேன்றான், அவ்வளோ கொடூரக்கார இறைவனான்னுவாங்க. நல்லா பாருங்க, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இது ரெண்டுக்கும் போவாங்க அவங்கள பொறுத்தவரை. ஸோ அதுக்கான ஒரு பதிலுக்கு தான் நான் முயற்சி பண்ணுறேன், இறைவன் நாடினால். இதில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இறைவன் இல்லைன்ற தரப்புல இருந்து தான் அவங்க பேச முடியும், அப்படிதான் பேசுறாங்க. நான் இறைவன் இருக்கான்ற தரப்புல இருந்து தான் நான் பேச முடியும். அப்ப இறைவன் இருக்கான்ற தரப்புல நான் பேசுறதுக்கு எடுத்துக்கிறேன். அப்ப ரெண்டு விஷயமா எடுத்துக்கணும். ஒன்று கருணையாளன், எப்படி இதை நம்ப வைக்கிறது. இன்னொன்று அவன் தண்டிப்பான். இதையும் நம்ம எதுக்குன்னு சொல்லணும், புரிய வைக்கணும். அப்படி பார்த்தோம்னா, இப்ப தொழுகையில் முஸ்லீம்களுக்கு தெரியும், தொழுகையில் நம்ம அல்லாஹுடைய வசனங்களை சொல்லணும், ஓதுறதுன்னு சொல்லுவாங்க, சொல்லணும். அதில் பார்த்தீங்கன்னா முதல் வசனமே, முதல்ல எடுத்தவனையே வர்றதே அளவற்ற அருளாளனும் மிகுந்த கருணையுடையவனுமே அப்படின்னு ஆரம்பிக்கும். ஏன்னா பல கோடி விஷயங்கள், பல விஷயங்கள் இருக்கு இந்த பூமிக்குள்ளேயே, நம்மளால புரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள் இருக்கும்போது இதை தாண்டி பல கோலங்கள் இருக்கு, பல கேலக்சினுவாங்க, மில்கி வேணுவாங்க, அதை தாண்டி விஷயங்கள் இருக்கு, பிளாக் ஹோல்னுவாங்க, பிக் பேங்னுவாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு ஓனர் இருக்கான். இது மனுஷனுக்கு தெரிஞ்ச சிறு அறிவுக்கே இவ்வளவுதான் எட்டி இருக்கு. அப்ப இதை தவிர எவ்வளவு விஷயங்கள் இன்னும் நம்ம கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. அதனாலதான் சயின்ஸ் வளர்ந்துகிட்டே இருக்கு, டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்குது. காரணம் என்னன்னா, அவன் அந்த ஸ்பேஸை கொடுத்துக்கிட்டே இருக்கான், போயிட்டே இருக்கும் அதை நோக்கினா. இதுக்கு ஒரு ஓனர் இருக்கான்றது எங்க நம்பிக்கை. அவன் சொல்றான், நான் அளவற்ற அருளாளன், மிக கிருபையுடையவன், ரொம்ப அன்பானவன் அப்படின்றான். ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? அவனுக்கு நீடே இல்லையே. நான் எதுக்கு அன்பு காட்டணும் உங்ககிட்ட? நான் ஏன் கருணை காட்டணும்? இது முதல் வசனத்துல, அதாவது தொழுகையில சொல்றதுல முதல்ல சொல்றது இதுதான் சொல்றாங்க. இது ஒண்ணு. அடுத்து பார்த்தா, இந்த திருக்குரான்ல பாத்தீங்கன்னா 114 அத்தியாயங்கள் இருக்கு. 114ல 113 அத்தியாயத்துல ஆரம்பிக்கிறதே இதே வசனத்துல ஆரம்பிக்கும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனாகிய இறைவனின் பெயரால் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். எதுக்கு சொல்லணும் இதை பத்தி? எதுக்கு ஒருத்தன் படைச்சவன் திரும்ப திரும்ப நினைவு ஊட்டணும், நான் ரொம்ப இறக்கப்பட்டவன், நான் ரொம்ப அன்பாளன்? ஏன் அதை பத்தி பேசணும்? பேச வேண்டிய அவசியமே இல்லையே. இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, உங்க இறைவனுக்கு கருணையே இல்லையா, அவன் கொடூரமானவனா அப்படின்னா, இதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படி ஒரு படைச்சவன். அப்ப நீங்க படிப்பீங்க, காதுல கேட்பீங்க, ஆனா அதை ஏத்துக்க மாட்டீங்களா? இப்ப இது ஏன் கேள்வி? இவ்வளவு விஷயம் இருக்கு, உங்களுக்கு காதுக்கு வருது, ஆனா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், நான் அன்பானவனா இருக்கேன்ப்பா அப்படின்னா, அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இது. ஸோ இது ஒன்று. அடுத்தது இது இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். கருணையாளன் அப்படின்றதுக்கு ஒரு விஷயம். இதுல ஒரு வசனம் வருது, சூரா அதாவது அத்தியாயம் 11 6வது வசனம். அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். எங்களுடைய நம்பிக்கை படைச்சவன் ஒருத்தன் இருக்கான், ஒரே ஒருத்தன் தான் இருக்க முடியும், அதுதான் லாஜிக்கலா இருக்கும். அந்த ஒருத்தனுக்கு கீழே தான் எல்லாமே நடக்குதுன்னா, இப்ப இதை மறுத்துக்கிட்டு இருக்கிற இறை மறுப்பாளர்களும் அவனுக்கு கீழே தான் இருக்காங்க. இதை பத்தின அறிவு கொடுக்கப்படாத உயிரினங்களும் இந்த பூமியில இருக்கு, இந்த பூமிக்கு தாண்டின விஷயங்கள் இருக்கலாம். அவங்களும் அவனுடைய பராமரிப்புல தான் வாழ்றாங்க, அவனுடைய பராமரிப்புல தான் உயிர் பெறாங்க, அவன் பராமரிப்புல தான் இறந்து போறாங்க. அதுக்கு ஒரு வசனம் பாருங்க. பூமியில் உள்ள நான் சொன்னேன் இல்லையா, அத்தியாயம் 11:6, பூமியில் உள்ள எந்த உயிரினமாக இருந்தாலும் அதன் உணவு இறைவனின் பொறுப்பில் தான் உள்ளது. இது இந்த புத்தகத்துல இருக்குது, திருக்குறான்ல இது இருக்கு. 11வது அத்தியாயத்துல 6வது வசனத்துல பொறுப்பு எடுத்துக்கிறான், பொறுப்பு எடுத்துக்கிட்டேன்னே சொல்லிடுறான் இதுல. அப்ப இதுல இறை மறுப்பாளரா இருக்கலாம், இறைவன் இருக்கான்னு நம்புறவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அப்ப உணவு கொடுக்கறது யாரு? இப்ப கொடுக்காம இருக்கலாம்ல.
இப்போ நான் இறைவன் இருக்கானே நம்பாம தான் வாழ்ந்திருக்கேன். ஒரு 44 வயசு 43 வயசு வரைக்கும் வாழ்ந்தேன். நல்லா தான் சாப்பிட்டு நல்லாவே தான் வாழ்ந்தேன். அப்போ இறைவனுக்கு கோபம் வரணும்ல. இறைவன் அதாவது எனக்கு கொடுக்குற சோறு கொடுக்குறவனே நான் இல்லைன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு சோறு கிடைச்சிட்டு தான் இருக்கு. அப்போ இது கருணை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ இது மாதிரி இன்னும் கோடான கோடி மக்கள் இறைவன் இல்லைன்னு மறுத்துக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு கூட்டம். இறைவன் இருக்கான்னு சொல்லி இறைவன் பேரில் அநியாயம் பண்ணுற கூட்டமும் இருக்கு. எல்லாருக்குமே சோறு கிடைக்குது, எல்லாரும் சாப்பிட்றோம். நம்ம சொல்லலாம் நான் உழைச்சி சாப்பிட்டேன்னு. பூச்சி பாம்பு பள்ளி எல்லாம் அதனால் போய் உழைச்சிட்டு வருதா? அதுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்குது? எல்லா உயிரினமும் உயிரிழப்பு வரைக்கும், உயிர் இறக்குறது வரைக்கும் அதுக்கு உணவு கிடைக்குது. அது இறக்குறது எப்போ வேணா இருக்கலாம். ஆனால் அது வரைக்கும் யார் கொடுக்குற சாப்பாடு அதுக்கு? அதுவாக போய் உழைச்சி அதுவாக போய் சம்பாதிச்சுட்டு வந்து சாப்பிடுமா? அப்போ அதுதான் இந்த வசனம் இல்லையா? அப்போ இதை விட ஒரு பெரிய கருணைன்னு சொல்றதுக்கு வேற என்ன நம்ம உதாரணங்கள் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. இல்லைன்னு சொல்ற ஒருத்தருக்கே நான் சாப்பாடு போடுறேன்றான். இது ஒன்று. அடுத்தது பாருங்க, கருணைக்கு இன்னொரு ஒரு விஷயம். இது 35வது அத்தியாயத்தில் 45வது வசனம். இறைவன் மக்களை, இது தண்டனை விஷயத்துல பார்த்துக்கணும். சொல்றாங்கல்ல, கொடூரக்காரனா இருக்கான் நரகத்தில் போடுறேன்னு சொல்றான். கருணையா, இது ரெண்டுக்கு சேர்த்த வசனம் இது. அதாவது கருணையாளன்னு நம்ம புரிய வைக்கணும், அவன் தண்டிக்கிறதும் நியாயம்தான் புரிய வைக்கணும். அதுக்கு ஒரு வசனம் பாருங்க. இறைவன் மக்களை அவர்கள் செய்யும் தீய செயல்களுக்கு தண்டிப்பானாக இருந்தால் பூமியில் எந்த உயிரினமும் அவன் விட்டு வைத்திருக்க மாட்டான். யாரும் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. குழந்தைங்களை வேணா விட்டுலாம். ஒரு வயசுக்கு பிறகு தெரிஞ்சு தெரியாம சின்னது பெருசுன்னு எல்லாரும் பாவம் தான் பண்றோம். அந்த இவங்க சொல்றாங்கல்ல, அவனுக்கு கருணை இல்லையா அப்படின்னு ஒரு பக்கம் கேட்குறவங்களும், தண்டிக்கிறான் ஏன் தண்டிக்கிறான்னு கேட்குறவங்களுக்கும் பொதுவான ஒரு வசனம் இது. அவன் நினைச்சா உங்களை தண்டிச்சிடலாம். தண்டிச்சிட்டா பூமியில ஒரு உயிரினம் கூட இருக்க முடியாது. அதான் இந்த வசனம். இருந்தாலும் அடுத்த அந்த வசனத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது, கொடுத்துருக்கிறேன் அப்படின்றான். பிறகு அவர்களுக்கு அந்த கால அவகாசம் முடிஞ்சு போச்சுன்னா நிச்சயமா அதாவது இறைவன் நான் அவங்கள பார்த்துப்பேன். அதாவது அவங்க செயல்கள் எனக்கு தெரியும், அதை வச்சு நான் அவங்கள பார்ப்பேன் அப்படின்றான். இப்ப இதை எப்படி எடுத்துக்கணும்? அவன் கொடுத்துருக்க கால அவகாசத்தை கருணைக்குள்ள எடுத்துக்கிறதா தண்டனைக்குள்ள எடுத்துக்கிறதா? கருணைக்குள்ள தான் எடுத்துக்க முடியும். எனக்கு தண்டனை வரல, நான் அவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கேன். அப்ப அது என்ன வாய்ப்பு கொடுக்குறான்னு எடுத்துக்கிறது? அடுத்த வசனம் வருது பாருங்க. இது அதே மாதிரி சம்பந்தப்பட்டது. 39வது அத்தியாயத்துல 53வது வசனத்தை படிச்சு பார்த்தா, அதாவது இது மனுஷர்களை பார்த்து சொல்றான் படைச்ச இறைவன், தங்கள் மீது மிகையாக பாவம் செய்தவர்கள். அதாவது நம்மளே சொல்றான். அதாவது இப்ப என்னை பார்த்து சொல்றதா வச்சுக்கிட்டா, இப்ப நீ ஒன்னைய மிஞ்சின பாவத்தை செஞ்சிருக்க, நீ அயோக்கியம், இந்த உலகத்துடைய உச்சபட்ச அயோக்கியத்தனத்துக்கு நீ தான் பொறுப்பு. அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம உதாரணமா. ஏன்னா உங்களை மிகச்சி நீங்க செஞ்ச பாவம் செஞ்சவங்களே, என்னுடைய கருணையில நம்பிக்கை இழந்துடாதீங்க. இதை விட கருணை உச்சம் என்ன சொல்ல முடியும்? சாப்பாடு போடுறான், தன்னை கருணையாளன்னு எல்லா இடத்துலயும் சொல்லிக்க சொல்றான், மன்னிப்பையும் கொடுக்குறேன்றான். இப்ப நீ என்னை என்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னா உன்னை திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், உன்னை மன்னிச்சிடன்றான். இது வரைக்கும் தண்டனை எங்கேயுமே வரலையே, தண்டனையே வரல இது வரைக்கும். அப்ப இவனை எப்படி கருணையாளன் இல்லைன்னு சொல்லி இந்த இவங்க வாதத்தை எடுத்து முன்னாடி வைக்கணும்னு எனக்கு அது புரியல. எந்த பாவமா இருந்தாலும் மனுஷன் கூட தண்டிப்பான். அவன் சொல்றான், நீ எனக்கு என்ன வேணா பாவம் பண்ணு, ஒன்னே இழந்துடாத, என் மேல நம்பிக்கை இழந்துடாத, நான் ரொம்ப மன்னிக்கிறவன் அப்படின்றான். அடுத்து அவனே சொல்றான் 10வது அத்தியாயத்துல 60வது வசனத்தை சொல்றான், நிச்சயமாக இறைவன் மனிதர்கள் மீது பேரருள் உடையவனாக இருக்கின்றான். எனக்கு இவ்வளவு சொன்ன விஷயங்கள நான் 2-3 வசனங்கள்லாம் சொன்னேன். இது மாதிரி 6000 சொச்ச வசனங்கள் படிச்சாலே புரியும் எவ்வளவு கருணை இருக்கிறவன், அன்பு இருக்கிறவன், எவ்வளவு விஞ்ஞானத்தின் அதிபதி அப்படின்றதெல்லாம் நம்மளால பிரமிக்கிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அவனே சொல்றான், ஆனாலும் அவர்களில் பெரும்பாலானோர் நன்றி செலுத்துவதில்லை, நன்றி கெட்டவங்களா தான் இருக்கீங்கன்றான். எவ்வளவு பாருங்க உச்சம். அப்ப கனெக்ட் ஆகுதா? நீ என்னை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனாலும் எனக்கு தெரியும் உனக்கு சாப்பாடு போடுறேன், நீ சாப்பிட்டுட்டு அநியாயம் பண்ற, அதையும் நான் மன்னிக்கிறேன்னு சொல்றேன், நீ மன்னிப்பு கேட்கவும் வரமாட்ட, அப்ப நீ நன்றி கெட்டவனாவும் இருக்க. கரெக்டா பாருங்க, எல்லாம் நம்ம அதே மாதிரி தான் செய்யறோம். சாப்பிட்றோம், அவன் கொடுக்குறதே வாங்கி சாப்பிட்றோம், சாப்பிட்டு அவன் இல்லைன்னு சொல்லுவான், பண்ணக்கூடாத பாவமெல்லாம் பண்ணுவோம், மன்னிப்பும் கேட்க மாட்டான், கடைசியில் அவன் கருணையே இல்லைன்றுவோம். அப்படிதான் இருக்கு இப்ப நம்ம நிலைமை. இப்ப அடுத்தது சரி தண்டனைக்கு வருவோம்.
அப்போ ஏன் தண்டனை கொடுக்குறான்? இதுவரை கொடுத்தானா? கொடுத்துருக்கான். அதில் நிறைய இதில் விஷயங்கள் அத்தாட்சிகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒன்று பாருங்கள், எனக்கு ஆச்சரியப்படுத்துகிற விஷயம், எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு, என்னென்னமோ பண்ணுறோம் மனுஷன். ஆனால் அடிப்படையாக மனுஷன் மாறவே இல்லை. அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா, இதில் இருக்கிற இதில் வந்து மனுஷனுடைய சைக்காலஜின்னு சொல்லுவாங்க, அதை வந்து உலுக்கி விடும். இதில் உழுக்குனது போன மாதம் வரல. இந்த புத்தகம் போன மாதம் வரல, 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இன்றைக்கும் அது உழுக்குது. அப்போ மனுஷன் அடிப்படையில் எப்படி இருக்கானோ அப்படியே தான் இருக்கான் இன்னும். அதே மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த அத்தாட்சிகளில் வரும். என்ன வரும்னா, ஒரு 6-7 சமுதாயம், கிட்டத்தட்ட ஒரு 6-7 சமுதாயங்களை பற்றி, அதில் அந்த நபிமார்கள் அனுப்பியிருக்கேன், அவங்களுக்கு செய்தி சொல்லியிருக்கேன்னா, அவனுக்கு அவங்கள அழிக்கணுன்ற கட்டாயமோ ஆசையோ கிடையாது. அவங்க ஏற்றுக்கலை. அவங்கள அழிச்சு உதாரணமாக இதில் வச்சுருக்கான். நீ புரிஞ்சிக்க, இதுக்கு பின்னாடி வர்ற நீங்கள் திருந்தி மனம் திருந்தி உங்களுக்கு வாய்ப்பு தர்றேன். அதாவது அவன் சொல்ல வர்றது, இதுக்கு பிறகு நான் யாரையும் அழிக்க போகிறது இல்லை, அதுதான் கடைசி நபின்ட்டான். கடைசியாக வந்த நபி அவருடைய செய்தி இதுதான் கடைசி. இதுக்கு பிறகு உங்களுக்கு வாய்ப்பு நேராக உலகம் முடியும் போது தான், உலகம் அழியும் நாளில் தான் வரும். அது வரைக்கும் என்னுடைய தண்டனை சமுதாயத்தை பொறுத்து வரப்போகிறது இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்த 6-7 சமுதாயத்தை உதாரணம் சொன்னதான் நிறைய இருக்கும், கொடுத்துட்டேன். இதை பார்த்து படிப்பினை பெறவங்க படிப்பினை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா முன்னாடி சொன்னதான், உங்களுக்கு ஒரு கால அவகாசம் இருக்குது, அது வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன். மன்னிப்பு கேட்டால் தப்பிச்சான், நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன், அப்படியே இறந்து போயிடுவேன், நான் உலகம் அழியும் நாளில் அவனை எழுப்பப்படுவேன்னா அன்னைக்கு மன்னிப்பு கிடைக்காது. இதில் என்ன குழப்பம் இருக்குது? ஒன்றுமே இல்லையே. இதில் எங்கே அவன் கருணை இல்லாமல் இருக்குன்னு சொல்ல வரான்? இறப்புக்கு பிறகு போய் மன்னிப்பு கேட்க முடியுமா? நம்ம போய் மண்ணறையில் படுத்துட்டு கல்லறையில் படுத்துட்டு எரிச்ச பிறகு நம்ம யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறது? தெளிவாக தான் இருக்குது, புரியுற மாதிரி தான் இருக்குது. உயிரோடு இருக்கும்போது தான் மன்னிப்பு கேட்க முடியும். அதுவும் சில இடங்களில் வரும், நீ இறப்புக்கு முன்னாடியாவது மன்னிப்பு கேட்டுரு. அப்போ பாருங்கள், 60 வருஷம் வாழ்ந்துருப்பேன், 60 வருஷம் பாவம் பண்ணிட்டு போய் கூட நான் மன்னிப்பு மனசார மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறேன்றான். இதை விட ஒரு உச்சபட்ச கருணை ஒரு படைச்சவன் எப்படி கொடுக்க முடியும்? நம்ம அவனுக்கு நன்றி கெட்டவனா இருக்கோம், அவனை இல்லைன்னு அவமதிக்கிறோம், சாப்பிட்றோம், அவன் கொடுக்குறத எல்லாம் செஞ்சுட்டு அவன் மன்னிக்கவும் எல்லாம் செய்வான், ஆனால் கருணை இல்லைன்னு எப்படி சொல்லிட்டு இருக்கோன்னு எனக்கு புரியல. இதை கொஞ்சம் மறுப்பாளர்கள் வந்து இதை மறுபரிசீலனை செய்யணும். அடுத்தது வந்து நரகத்தை பற்றி பேசணும்னா, இப்போ எப்படி வந்து ஒரு படைச்ச இறைவன் வந்து நீதியாகவும் இருக்கணும்ல, அன்பா இருக்கேன் கருணையா இருக்கேன்னு சொன்னாலும் நீதியா இருக்கணும். நீதினா ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ எப்படி அவங்களுக்கான தீர்வு கொடுக்கணும்ல, இதை இப்போ எப்படி கொடுக்க முடியும்? அநியாயம் பண்ண ஒருத்தனை நான் மன்னிக்கலாம், இவங்களுக்கு ஒரு நீதி எப்படி கொடுக்கறது? அதுக்கான விஷயங்கள் தான் தண்டனைன்றதான் அது ஒரு நரக விஷயம். நீ பண்ண பாவங்களுக்கு நீ மன்னிப்பு கேட்டு மறுபரிசீலனை செஞ்சு உனக்கு மன்னிக்கப்படலைன்னா உலகம் அழிவு நாளில் வர்ற தீர்ப்பில் உனக்கு நரகம் கிடைக்கும். இதில் எதுவுமே தப்பு இல்லையே. அவன் எங்கே யாரையாவது நரகத்தில் போட்டானா? இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது யாரையாவது பொசுக்கிட்டானா? இல்லை ஏதாவது பண்ணானா? எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் யாருக்கும் ஆக்சுவலாக பார்த்தா நம்பிக்கையாளர்களுக்கு தான் இதை படிப்பினையில் சோதனைகள் நிறைய, மறுப்பாளர்களுக்கு சோதனையே இதில் இல்லை. யார் நபிமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சோதனைகளில் தான் வாழ்ந்துட்டு போனாங்க. யாரும் வந்து லக்ஸுரியாக பங்களாக்கள் பெரிய பெரிய பேலஸ்லலாம் வாழலை. எல்லா நபிகளும் ரொம்ப அடிப்படையான வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான், எக்ஸப்ட் 1-2 நபி. ஆனால் எல்லாருக்கும் சோதனைகள் இருந்தது. இறை நம்பிக்கையாளர்களுக்கு தான் இந்த உலகத்தில் சோதனை, அதுவும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இறை மறுப்பாளர்களுக்கு இந்த உலகம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கு. இறை நம்பிக்கையாளர்களுக்கு இல்லை, மறுக்கிறவங்களுக்கு தான் இந்த உலகம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. நம்புறவனுக்கு சோதனை தான் இருக்குன்னு வருது இதில். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு படுற கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே ஒரு பரிசீலனை, ஒரு சோதனை, நம்மளை வந்து மேம்படுத்துறதுக்கு, இறைவன் இருக்கான்ற ஒரு நினைவூட்டலுக்கு, நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு, பல நல் விஷயங்களுக்காக தான் அந்த சோதனைகள் வருதுன்ற ஒழிய அவன் தண்டிக்கிறான்னு எடுக்கவே முடியாது. அவன் தண்டனை வரவே இல்லை. இன்னும் அவன் தண்டனை வந்தால் யாரும் அங்கே இருக்க முடியாது. அப்போ அவனை வந்து கருணையாளன் இல்லை, அவன் வந்து தண்டிக்கிறான், இல்லை அவன் கொடூரமாக இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொன்று கடைசி அந்த ஒரு விஷயம் அதில் ஆல்ரெடி வந்துருச்சு அந்த வசனத்தில், இவ்வளோ கொடுமைகள் நடக்குது, குழந்தைகள் கொல்லப்படுறாங்க, அது நடக்குது இது நடக்குது, உங்கள் இறைவன் எங்கன்னு கேட்பாங்க. அதான் அது ஆல்ரெடி பதில் வந்துருச்சே. உங்களுக்கு கால அவகாசம் இருக்குது, பண்ணுறவனுக்கு தெரியும். பொது வெளியில் ஒத்துக்காட்டியும் வீட்டில் போய் தனியாக உட்காந்துருக்கும்போது தூங்க போகும்போது அவன் உள் மனசு ஒன்று சொல்லும், நான் பண்ணது தப்புன்னு. அந்த 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 உள் மனசு சொன்னதுக்கு அவன் நாளைக்கு பதில் சொல்லுவான். ஏன்னா மனசில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ரெக்கார்ட் ஆகுது, இறைவனுக்கு தெரியுன்றான்.
இந்த குரானில் பல வசனங்கள்ல வரும், உங்களுடைய மனசுல என்ன இருக்குன்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும்ன்றான். இந்த மனசுல வந்த எண்ணத்துக்கே நாளைக்கு பதில் சொல்லணும். வெளிப்படையா தெரிஞ்சதெல்லாம் அப்புறம். அப்ப இவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கி ஒரு படைச்ச இறைவன் உங்ககிட்ட ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்து நீ சரியா வாழுப்பான்னா அதை தூக்கி ஓரமா போட்டுட்டு அவன் கொடூரமா இருக்கான், அவன் யார் மேல அன்பு காட்டினா, அவன் நரகம் கொடுக்குறேன்னு சொல்றான்றது சரியான வாதமா இருக்காது. நம்ம இதை எப்படி பார்க்கலாம்னா, சரியான கண்ணோட்டத்துல பார்க்கிற ஒரு மறுப்பாளர்கள் இல்ல இறைவனை சரியா புரிஞ்சிக்காம வாழ்றவங்க எப்படி பார்க்கணும்னா, ஏன் நரகம்னு கேட்கக்கூடாது. இவ்வளவு கருணை காட்டி இவ்வளவு அன்பு காட்டி எனக்கு வாழ்றதுக்கான உணவு உயிர் எல்லாம் கொடுத்து என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கானே, அவன் என்னை மன்னிக்கிறேன்னு சொல்றான், நான் வந்துட்டு மன்னிப்பு வாங்கிட்டு சொர்க்கம் போன்று பேசுறது கரெக்டா இருக்குமா? வீண்வாதத்துக்கு போயிட்டு தானாவே போய் நரகத்துக்குள்ள விழுகிறதுக்கான பேச்சுக்களை பேசி அங்க போறது கரெக்டா இருக்குமான்றது இதை பார்க்குறவங்களுடைய சிந்தனைக்கு விடப்படுது. ஸோ வாய்ப்பளித்த இறைவனுக்கே எல்லா புகழும் நன்றிகளும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.